மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு 20 ஆண்டுகள் முன்னோக்கி செல்கிறது. சென்னையில் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். இதே காலகட்டத்தில் நம்மளோட பிற மாநிலங்கள் அடைந்திருக்கக்கூடிய சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, உட்கட்டமைப்பு வளர்ச்சி என்ன, மற்ற எல்லாரையும் விட எல்லா வகையிலும் நாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். திட்டமிட்டபடி ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்தம் தொடரும். அமைச்சர்கள் உடனான பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டாததால் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் திட்டவட்டம். எங்களுடைய தொடர் வேலைநிறுத்தம் நிச்சயமாக ஜனவரி 6 முதல் நடைபெறும் என்பதை உங்கள் வாயிலாக இந்த தமிழ் சமூகத்திற்கு சொல்லிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க 92,626 பேர் மனு. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். கேரளா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய 3 மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியீடு. இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா வரும் ஜனவரி 14ஆம் தேதி தொடக்கம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கலை திருவிழாவை நடத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகளை அழைத்துச் செல்லக்கூடாது. குழந்தைகளை அழைத்துச் செல்வதாக புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி தங்கும் விடுதி உரிமையாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு. விடுதியில் தங்கும் சுற்றுலா பயணிகளின் சரியான முகவரி, ஆதார் எண்களை பெற்று காவல் நிலையத்தில் ஒப்படைக்க உத்தரவு. குரூப் 2, குரூப் 2A முதல்நிலை தேர்வு முடிவுகளை வெளியிட்டது TNPSC. குரூப் 2 தேர்வில் 1126 பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் குரூப் 2A தேர்வில் 9457 பேர் தேர்ச்சி. ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 1 லட்சம் ரூபாயை தாண்டியது. காலையில் 640 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மேலும் 720 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,560,000 ரூபாயாக விற்பனை. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து புதிய உச்சம். ஒரு முட்டை 6 ரூபாய் 40 காசுகளுக்கு கொள்முதல் செய்யப்படுவதால் சில்லறை விற்பனையில் விலை உயரும் அபாயம். ரயில் கட்டண உயர்வை பரிசீலனை செய்ய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விலைவாசி உயர்வு, எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்டவைகளை கணக்கிட்டுத்தான் உயர்த்தியுள்ளதாக பேட்டி. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்று விவகாரம் தொடர்பாக மதுரையில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம். மதவெறி அரசியலை பரப்புவதாக கடும் கண்டனம். தேர்தலுக்காக பணம் தந்தால் அதனை வாங்கிக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேட்டி. பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அரசு ஊழியர்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்றும் திமுக அரசு. துரோகத்திற்கு பரிசு படுதோல்விதான் என பாமக தலைவர் அன்புமணி கருத்து. விஜயால் தனியாக சாதிக்க முடியாது. விஜய் அரசியலில் பிழைக்க வேண்டும் என்றால் எங்களோடு இருக்க வேண்டும். தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை அழைப்பு. சென்னை மாதவரம் ஏரியில் படகு சவாரி செய்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் KN நேரு மற்றும் மேயர் பிரியா. சுற்றுலாத்துறையினர் ஒப்படைத்து பொங்கல் பண்டிகைக்குள் படகு சவாரி தொடங்கும் என அமைச்சர் நேரு பேட்டி. 11 கோடி ரூபாய் செலவில் அது ரெனோவேட் பண்ணி பொங்கலுக்கு திறக்க போகிறோம். 2 பக்கம் சுற்று நடைபாதை வசதிகள் மற்ற எல்லா வசதிகளோடு சேர்ந்து டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கொடுத்து இதை டெவலப் பண்ணி பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. அவங்க செய்கிறாங்க. டூரிசத்தில் ஒப்படைச்சிருவோம். பசுமை போர்வை போர்த்தியது போல ரம்யமாக காட்சியளிக்கும் கூமாப்பட்டி. கண்களுக்கு விருந்தளிக்கும் பருந்து பார்வை காட்சிகள்.
கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக பேக்கரிகளில் உணவுத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. சுகாதாரமான பொருட்களை மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என அறிவுறுத்தல். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்திப்பு. மாநில அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல். வங்கதேசத்தில் உள்ள இந்திய மருத்துவ மாணவர்களை பாதுகாக்க வேண்டும். அகில இந்திய மருத்துவ மாணவர்கள் சங்கம் பிரதமர் மோடிக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தல். டெல்லியில் 24 மணி நேரமும் நீடிக்கும் நச்சு காற்று. குடியரசுத் தலைவர் மாளிகையை சூழ்ந்து காணப்படும் புகை மிகவும் மோசமா என்ற குறியீட்டு அளவில் உள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். கேரள மாநிலம் குருவாயூரில் காலியான மது பாட்டில்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரத்தால் சர்ச்சை. எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனத்தை அடுத்து நகராட்சி நிர்வாகம் விளக்கம். என் வாழ்க்கையில் விராட் கோலி போன்ற ஒரு வீரரை நான் பார்த்ததே இல்லை. ஒரு போட்டிக்காக அவர் தயாராவதே அசத்தலாக இருக்கும் என இந்திய அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா நிகழ்ச்சி.